வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி தனது 94வது வயதில் காலமானார். சென்னையில் உள்ள மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் உயிர் பிரிந்தது. 1950 சௌகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் சௌகார் ஜானகி. வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி தனது 94வது வயதில் காலமானார். சென்னையில் உள்ள மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானார். 1950 சௌகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் புனிதா பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். புனிதா பாலாஜி, பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி 94வது வயதில் காலமாகி இருக்கிறார். முதற்கட்ட தகவல் என்ன? பிரியதர்ஷினி, தமிழ் சினிமாவுக்கு இது அடுத்த ஒரு துயரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி, அவங்களோட வயது 94. சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களா அவங்களோட உடல்நிலை இன்னுமே மோசமானது காரணத்தினால அவங்க வெண்டிலேட்டர் உதவியோட அவங்களுக்கான சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து அவங்க ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லயே தொடர்ந்து இருந்துட்டு இருந்த நிலையில இன்று பிற்பகல் அவருக்கு அண்மையில அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கிறதா அவங்களோட தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களோட இறுதி சடங்கு கொடுத்த அடுத்தடுத்த தகவல் இன்னும் வெளியாக இருக்கு. பிரியதர்ஷினி, சென்னையில இருக்கக்கூடிய செனடாப் சாலையில இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல அவரோட உடல் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்துல மருத்துவமனையில இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு அவருடைய இல்லத்தில் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் எடுக்கப்பட இருக்கு. பிரியதர்ஷினி, மருத்துவமனையிலேயே அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ அங்க மருத்துவமனையில அவரோட குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள்னு யாரெல்லாம் இருக்காங்க? எப்போ மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கு என்பன போன்ற தகவல்கள் எப்போது வெளியாகும் எதிர்பார்க்கலாம் பாலாஜி? பிரியதர்ஷினி, சௌகார் ஜானகி உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு முக்கியமான நடிகை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே சௌகார் ஜானகிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில அவங்க தொடர்ந்து மருத்துவர்களோட கண்காணிப்புல தான் இருந்தாங்க. அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்து சௌகார் ஜானகியோட உடல்நல சம்பந்தமான செயல்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்ப மருத்துவர்கள் முதற்கட்டமா நமக்கு மரணம் குறித்த செய்தி மட்டும்தான் வந்திருக்கிறது. இதன் பிறகு எந்த இடத்துல இறுதிச் சடங்கு நடக்கும், எத்தனை மணிக்கு அது தொடங்கும், யாரெல்லாம் இறுதிச் சடங்குல கலந்துக்குவாங்க, திரைத்துறையினர் சார்பில் இது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இன்னும் நடக்க இருக்குங்கிற விவரங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டமா தெரிய வரும். பிரியதர்ஷினி, பாலாஜி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல்வேறு மொழி திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. திரைத்துறையில இவரின் பங்கு என்ன அப்படிங்கறத பின்னோக்கி சொல்ல முடியுமா? நீங்க சௌகார் ஜானகி ஒரு மிக முக்கியமான நடிகை. 1931ஆம் ஆண்டு சௌகார் ஜானகி பிறந்தாங்க. இளம் வயதிலேயே திரைத்துறை மேல இருக்கக்கூடிய காதல் காரணமாக சௌகார் ஜானகி தன்னோட 10 பருவத்திலேயே சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதாவது 1950ஆம் ஆண்டு வெளியான தெலுங்குல வெளியான சௌகார் அப்படிங்கிற படம் மூலமா அந்த படத்துல கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க. அந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி கிடைக்குது. சினிமால எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அந்த படத்தோட பெயரையோ இல்ல அந்த படத்துல கதாபாத்திரமா இருக்கிற பெயரையோ அந்த படத்தை அப்படியே சூட்டிப்பாங்க. அப்படி சௌகார்ன்ற படத்தின் மூலமா பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியோட கதாநாயகியா அறிமுகமான ஜானகி சௌகார் ஜானகியா தன்னோட பெயரை மாத்திக்கிட்டாங்க. அந்த பெயரே சினிமாவில அவருக்கு அப்படியே நிலைச்சிருச்சு. தமிழ் சினிமாவில இவங்க இது மட்டும் இல்லாம பல முக்கிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாலும் பழமும், பார் மகளே பார், சிவாஜி கணேசனோட புதிய பறவை, பார்த்தால் பசி தீரும், நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பெரிய அந்த காலத்துல பெரிய ஹிட்டான பாமா விஜயம், திருக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல திரைப்படங்கள்ல தன்னோட தனித்துவமான நடிப்பை சௌகார் ஜானகி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கதாநாயகியா மட்டும் இல்லாம
பல படங்கள்ல வந்து குணச்சித்திர நடிகையாவும் தன்னோட வந்து திறமைய வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. பல படங்கள்ல வந்து ஒரு குணச்சித்திர வேடத்துல வந்து இவங்களோட கேரக்டர் மட்டும் தனியா ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு 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 உடல் மொழியும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு வசன உச்சரிப்பும் வந்து சௌகார் ஜானகி கிட்ட இருக்கும். அனைத்து தரப்பினருக்கும் அதாவது திரைத்துறை மட்டுமில்லாம பலரிடமும் ரொம்ப நட்பு பாராட்டி ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவன் தான் சௌகார் ஜானகி. தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, அப்புறம் கன்னடம், மலையாளம் இது இல்லாம இன்னும் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல வந்து பங்களிப்பு செய்தவர் தான் சௌகார் ஜானகி. திரைப்படங்களை தாண்டி நாடக மேடைகள்லயும் அதாவது இவங்க வந்து பல நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாடகங்களை நம்ம சொல்லும் போது 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள்ல இவங்களோட பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சௌகார் ஜானகியோட ஒரு நீண்ட பங்களிப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. இந்த பங்களிப்பை கௌரவிக்கிற விதமாக கடந்த 2028ஆம் ஆண்டு மத்திய அரசு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து வந்து சிறப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பயணம் தான் சௌகார் ஜானகியோட திரைப்பயணம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு பழம்பெரும் நடிகை இருந்தது வந்து தமிழ் திரைத்துறைக்கு ஒரு பெரிய சோகமான செய்தி தான் பிரியதர்ஷினி. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க பாலாஜி. கிட்டத்தட்ட பல்வேறு மொழிகள்ல 400க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றவர். கதாநாயகி பாத்திரமானாலும் சரி, தான் ஏற்றுக்கொண்ட எந்த கதாபாத்திரமானாலும் சரி, அதற்கே உரிய தனித்தன்மையுடன் அவரின் கதாபாத்திரம் விளங்கும் அப்படின்னும் குறிப்பிட்டீங்க. பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி தனது 94வது வயதில் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானார். பாலச்சந்தர் இயக்கத்தில் பல்வேறு மொழிகளில் திரைப்படங்கள் மட்டுமின்றி மேடை நாடகங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். 2022ஆம் ஆண்டு சௌகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1952 தமிழில் ஒரு படத்தின் வாயிலாக அறிமுகமானார். தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் பணியாற்றியதற்காக புகழ் பெற்றவர். 7 தலைமுறைகளுக்கும் மேலான தமது கலை பயணத்தில் சௌகார் ஜானகி ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். மேலும் இவர் 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்திருப்பதோடு தமது தொடக்க காலத்தில் வானொலி கலைஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவரின் கலை சேவையை பாராட்டி இவருக்கு 2 நந்தி விருதுகள், கலைமாமணி விருது மற்றும் இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், உடல்நலக்குறைவு, வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இயற்கை எய்தியிருக்கிறார். மருத்துவமனையில் அவரின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அவரின் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கு? தற்போதைய தகவல் என்ன? வணக்கம். இந்திய சினிமாவில் பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்து வந்த நடிகை சௌகார் ஜானகி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய குடும்பத்தினரிருந்து தகவலானது வெளியாகியிருந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி 94 வயதாகின்றது. நடிகை சௌகார் ஜானகி வயது மூப்பு மற்றும் மோசமான உடல்நிலை காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நேற்று அந்த அண்மையில் தகவலும் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் வயது மூப்பு காரணமாக பல்வேறு சிகிச்சைகளை பெற்று வந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி இன்று மதியம் 2 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினரிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கின்றது. கண்டிப்பு, கம்பீரம், பாசம், சோகம், நகைச்சுவை என பல்வேறு உணர்வுகளை தனது நடிப்பின் மூலமாக இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நடிகைகளில் சௌகார் ஜானகிக்கு ஒரு தனி இடம் உண்டு. தமிழ் ரசிகர்களிடையே 90, 70, 80 காலகட்டங்களில் ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே நடிகை சௌகார் ஜானகிக்கு உண்டு. அந்த வகையில் உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி இன்று வயது மூப்பு காரணமாக மதியம் 2 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி ராஜமுந்திரியில் பிறந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி
சிறு வயதிலேயே கலைத்துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக 15 வயதில் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரைத்துறையில் வாய்ப்பு தேடி இருந்ததாகவும் அண்மையில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1950ஆம் ஆண்டு NT ராமாராவ் நடித்திருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படமான சவுக்காரு என்கின்ற திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக இந்த இந்திய திரையுலகில் அறிமுகமாகியிருந்தார். அந்த திரைப்படத்தின் அறிமுகமான காரணத்தினாலேயே அவருக்கு சவுகார் ஜானகி என்கின்ற அந்த ஒரு பெயர் அடையாளமாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரையுலகில் கதாநாயகியாக மட்டுமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாமல் இரண்டாவது நாயகி, தங்கை, மனைவி, தாய், வில்லி, குணச்சித்திரம் என தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய ஆகச்சிறந்த நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தி பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது நம்மிடையே பேசுவதற்காக இயக்குனர் திருமிகு SV சேகர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இயற்கை எய்தியிருக்கிறார். வயது முதிர்வு காரணமாக உங்களோட இரங்கலையும் அவருடனான நினைவலைகளையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். அவங்க she had a wonderful participation in Indian cinema. எல்லா பாஷையிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பாஷை பேச தெரிந்தவர்கள். தமிழ் தெலுங்குல மிக அதிகமான படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தது பாலச்சந்தர் சாருடைய படங்கள். இருக்கூடங்களாக இருக்கட்டும், சர்வர் சுந்தரம், அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அது மேடை நாடகம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாலச்சந்தருடைய மேடை நாடகங்கள். அப்போ நான் ஆர்கெஸ்ட்ரா பீட்டில் உட்காந்து வி. குமார் மியூசிக் டைரக்டர் அவரோட உட்காந்து இந்த நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு 15-16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னுடைய தந்தைக்கு நல்ல பழக்கமானவர் சவுகார் ஜானகி. அண்ட் இப்போ 90 வயசுல கார்த்திக் அவர்களோட ஒரு படம் ஆக்ட் பண்ணாங்க. அந்த ரொம்ப வெரி பிரின்சிபிள்டு லேடி லைஃப்ல, அந்த ஒரு கரேஜியஸ் பர்சன். இந்த மாதிரி இருந்தவங்க அந்த வயதின் மூப்பு காரணமாக ஒரு நல்ல வயசு சொல்லுவாங்க, நல்ல எல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் பெங்களூரில் ஒரு 3 வருஷம் முன்னாடி ட்ராமா போட்ட போது எனக்கு உடம்பு முடியலையப்பா, நான் பார்க்குறேன் ஒரு ஷோ ஆனால் பார்க்குறேன்ட்டு 4 மணி ஷோக்கு வந்தாங்க, நாடகம் பார்த்தாங்க. அப்புறம் அந்த கேப்பில் அடுத்த ஷோக்கு எனக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ளே எல்லாத்தையும் பேசிட்டு சரி இந்த ட்ராமாவையும் நான் பார்த்துட்டு போகிறேன், ட்ராமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஷோவையும் பார்த்துட்டு போகிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஒரு கலை மேல் உள்ள அந்த ஆர்வம், சரி நமக்கு முடியல வயசாச்சுன்னு சொன்னால் அதையும் தாண்டி உட்காந்து பார்த்துட்டு போனது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சவுகார் ஜானகி என்ற இந்த உடம்பு வேணா இருந்திருக்கலாமே தவிர அவங்களுடைய படைப்புகள் அனைத்தையும் OTT பிளாட்ஃபார்மு, யூடியூபு, சினிமா இருக்கிற வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இட்ஸ் லாஸ் டு தர் ஃபேமிலி. அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களோட அனுதாபங்களையும் இரங்கலையும் பதிவு செய்ததற்கு. தற்போது நமது இணைப்பில் பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமிகு சச்சு அவர்கள் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகையான சவுகார் ஜானகி இயற்கை எய்தியிருக்கிறார். கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது. உங்களோட இரங்கலையும் அவருடனான நினைவலைகளையும் நீங்க இங்க பகிர்ந்துக்கலாம் மேடம். அதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன், போன்ல பேசிட்டு இருந்தேன், எப்படி இருக்கேன்னு. அவங்களும் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அன்னைன்ற படத்துல தான் நான் ஹீரோயினா இருக்கும்போது நான் அவங்களோட இது பண்ணேன். பட் சின்ன வயசுல இருந்து நான் சவுகார் அம்மா அவங்களோட நான் நிறைய பழகியிருக்கேன். அதாவது ஒரு தொழில் மேல ஒரு நல்ல டெடிகேஷன், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே அவங்கள அவ்வளோ எல்லா டைம் அந்த மாதிரி கரெக்டாக நடக்கணும். சவுகார்னு பேர் சொன்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த அம்மா ஷூட்டிங்கில் கரெக்டாக 1 o'clock பிரேக் போனால் கூட அங்கே போய் சாப்பிட்டுட்டு திருப்பி டீ போட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக அந்த 2:30க்கு ஷார்ட்டில் இது பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு 3 o'clock 3:30க்கு டீ சாப்பிடும்போது எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். அதாவது அவங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய இதை சக நடிகர்களுடன் சரி, அவங்க எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பேசுறதா இருக்கட்டும், எதுவாக ஒரு நல்ல விஷ் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க
ரொம்ப இதுவா செய்வாங்க. நிஜமாவே ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள நல்லா இருக்கும்போது நான் நல்லா பார்த்துட்டேன். நான் அவங்க ரொம்ப நல்லா அழகா பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும். ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் கலைத்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கு. அவங்களோட மறைவு செய்தி உங்களை எந்த அளவுக்கு வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சுட்டு வந்தாலும் கூட மேடை நாடகங்கள்லையும் நடிக்கணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம் இருந்ததை முன்னாடி பேசினவங்களும் குறிப்பிட்டாங்க. அது குறித்து பகிர்ந்துக்க முடியுமா? மேடை நாடகம்ன்றது இப்ப நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல நானும் லேட்டா தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல ஆக்ட் பண்ண வந்ததுனால மேடை நாடக அனுபவம்னு எனக்கு ஒண்ணுமே இருந்ததில்லை. ஸோ நாங்கள்லாம் எல்லாருமே ஒரு பீரியட்ல நிறைய ஆர்டிஸ்ட் மேடை நாடகம், சிவகுமார், மேஜர் சுந்தரராஜன், அப்புறம் அவர் நாகேஷ், மனோரமாவது முதல்ல சினிமா உலகத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க டிராமா ஆக்ட் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க சினிமாவில் அவ்வளோ பிஸியா இருக்கிற காலத்துல கூட யாருமே விடலை. ஏன்னா அது ஒரு நல்ல சீசன் சொல்லணும். அப்போ டிவி அந்த மாதிரி தொலைக்காட்சி அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. வேற இவங்க நாடகத்துலயும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் சொல்லணும். நிச்சயமா அந்த எதிர்நீச்சல் அந்த நைனி ஆர்ட்ஸ், அதாவது மடிசார்ன்னு சொல்றத அப்படி சீன் இது பண்றதுக்குள்ள மாத்திட்டு வந்துருவாங்க. அவங்க அவ்வளோ குயிக்கா மாத்துவாங்க. அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஸ்டேஜ்ல. அதனால சௌகாரம்மா நிஜமாவே சொல்றேன், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். அது என்னவா இருந்தாலும் கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போவாங்க. நிச்சயமா எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையில் இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 90வது வயதிலும் கூட நடித்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நடிப்பின் மீதான அவரோட ஆர்வம் எத்தகையது அப்படிங்கறத பகிர்ந்துக்க முடியுமா மேடம்? அவங்க என்னை விட சீனியர். அவங்க சவுகார் படத்துலதான் வந்தாங்க. ஸோ அதனால ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்துல எப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனை உண்டாக்கிடுவாங்க அவங்க. அது கடைசி வரைக்கும் இருக்கும். அது அந்த மாதிரி வழி வந்த எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதாம்மா. நன்றி மேடம். உங்களோட இரங்கலையும் அவருடனான நினைவுகளையும் இணைப்பில் பகிர்ந்தமைக்கு. தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுபகுணராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 பல்வேறு மொழிகள்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமாகி இருக்கிறார். வயது முதிர்வு காரணமாக கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்குங்கிறது எண்ணில் அடங்காதவை. அவரோட இழப்பு எப்படி நம்ம பார்க்கலாம்? உங்களோட இரங்கலையும் நினைவலைகளையும் பகிர்ந்துக்கலாம். முதல்ல அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, தமிழ் சினிமாவில் விமன், பெண்கள் அப்படின்ற பாத்திரம் ஒரு விதமான மாற்றாக, ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உருவாக்கப்பட்ட சூழல் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல 2 நடிகைகள் அதுல முன்னணியில இருப்பாங்க. முதல்ல பானுமதி அம்மா, அடுத்தது சௌகார் ஜானகி அம்மா. சௌகார் ஜானகி ஒரு விதமான இந்த ஒரு ஹீரோயின் வேம்ப் அப்படின்ற, அதாவது கதாநாயகியாகவும் இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு டஃப், ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்த உருவாக்கிக்கிட்ட நடிகை அவங்க. அவங்க சொல்ல போனாக்க ரொம்ப தொடக்கத்துல இருந்து இந்த இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாயகியும் வில்லத்தனமும் கலந்த ஒரு பாத்திரம்ன்றத அவங்க நிறைய ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய படம், புதிய பறவை இது மாதிரி அந்த அந்த காலத்துல இருந்து பின்னாடி ஒரு டஃப் மன் அப்படின்றது பாலச்சந்தர் சார் படத்துல இரு கோடுகள் மாதிரி இதுல எல்லாம் ஒரு கலெக்டர், ஒரு மெஜஸ்டிக்கான ஆளா எப்படி வரணும் அப்படின்றது, அது மாதிரி ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஒரு கன்சமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி அவங்க ஒரு ஒரு ரொம்ப ஏதோ அவங்கள நம்ம பார்த்தோம்னாலே ஒரு எப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு நாயகி, ஒரு அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் பாத்திரம், இல்லாட்டி ஒரு டொசைலான ஒரு பணிந்து போற ஒரு எளிமையான பெண்ணாக, இல்லாட்டி ஒரு ரொம்ப குடும்பத்துல ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அப்படியான பாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல.
அதை விட இந்த மாதிரி பாத்திரங்கள்ல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் அந்த விதமாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நெடுங்காலம், அதாவது சொல்ல போனா அவங்க 2 பேருக்குள்ளேயும் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இவங்க எல்லாரும் திருமணமானதுக்கு அப்புறம் திரையுலகத்துக்கு வந்தவங்க. திரையுலகத்துல ரொம்ப பெரிய உயரங்களை சௌகார் ஜானகி எட்டலைன்னாலும், ஆனா ரொம்ப மதிக்கத்தக்க பெரிய ஆளுமையா ரொம்ப வெகுகாலம் பல விதமான வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா கொஞ்சம் ஹியூமர் கூட அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பின்னாடி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாலச்சந்தர் சார் படத்திலேயே எதிர்நீச்சல் மாதிரி இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு பாத்திரங்களையும் அவங்களால பண்ண முடியும். அது என்னன்னா, அது ஒரு விதமான ஒரு வெரைட்டி பண்ற நடிகைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு அவங்கள நினைக்கிறேன். அவங்க உண்மையாவே அவங்களுடைய சொன்ன மாதிரி 4 மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமான ரோல்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை செலுத்துறதுல ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களை மிக நேர்த்தியாக கையாளும் திறமை கொண்ட நடிகை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. நன்றி சார், உங்களோட இரங்கலை இணைப்பில் பதிவு செய்ததற்கு. பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானார் எனும் சோகச் செய்தியை பார்க்கிறோம். வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். 1950 சௌகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் ஜானகி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளத்தில் 400க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர். 2022ஆம் ஆண்டு சௌகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய எம்ஜிஆர் விருதும் சௌகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பு, கம்பீரம், பாசம், சோகம், நகைச்சுவை என்று பல்வேறு உணர்வுகளை தனது நடிப்பில் இயல்பாக வெளிப்படுத்திய நடிகைகளில் சௌகார் ஜானகிக்கு தனி இடம் உண்டு. வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் சௌகார் ஜானகி. தமிழக அரசின் கலைமாமணி விருது, ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது சௌகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் மேடை நாடகங்களிலும் சிறந்து விளங்கியவர். சினிமாவில் நுழைவதற்கு முன்பே ரேடியோவில் தனது பயணத்தை தொடங்கியவர் சௌகார் ஜானகி. சிறுவயதிலேயே கலைத்துறையின் மீது ஆர்வம் ஏற்பட்ட நிலையில் தனது 15வது வயதில் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தெலுங்கில் சௌகாரு என்ற படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான அவர் அந்த படம் கொடுத்த வெற்றியின் மூலம் சௌகார் என்ற அடைமொழியோடு சௌகார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். பல தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னணி கதாநாயகர்களுடனும் மூத்த நடிகர்களுடனும் இணைந்து நடித்திருக்கிறார் சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி மறைவுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சிவாஜி கணேசன், எம்.ஜி. ராமச்சந்திரன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட மூத்த தலைமுறை நடிகர்களோடும், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட அதற்கு அடுத்த தலைமுறை நடிகர்களோடும், தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகத்தில் என்.டி. ராமாராவ், ஏ. நாகேஸ்வர ராவ், டாக்டர் ராஜ்குமார் உள்ளிட்ட மூத்த தலைமுறை நடிகர்களோடும் நடித்திருக்கிறார் சௌகார் ஜானகி. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு சௌகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. 1969 பேரறிஞர் அண்ணாவால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இரு கோடுகள் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது தமிழக அரசு திரைப்பட விருதாக சௌகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டது. மேலும் ஆந்திர அரசு வழங்கக்கூடிய நந்தி விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
சம்சாரம், ஒகசதிரங்கம், அமூல்யம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக அவருக்கு நந்தி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முதல்வர்களோடு இணைந்து நடித்த நடிகை என்று பெயர் பெற்றவர்.